ஓலியம் என்னன்னா H2S2O7. இது எப்படி சார் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. H2SO4 சல்ஃபரிக் ஆசிடுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இதோட சேர்ந்து என்ன உள்ள போக போகுதுன்னா SO3 ஆட் ஆக போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க ஏற்கனவே ஒரு சல்ஃபர் இருக்கு, இது போனா S2 ஆயிரும். ரைட்டா? ஏற்கனவே இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு, இது 3 சேர்ந்தா 7 ஆயிரும். அப்போ ஒலியம்ன்றது சல்ஃபரிக் ஆசிடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் கம்பைன் பண்ணி கிடைக்கக்கூடியதான் அதோட ஃபார்முலா H2S2O7. நமக்கு தேவை என்னது? சல்ஃபரிக் ஆசிட் தேவை. அப்ப என்ன பாருங்க, the oleum is converted into sulfuric acid by diluting it with water. இது என்ன பண்றீங்க அப்படின்னா கிடைச்ச ஒலியத்தை வாட்டரோட டைலூட் பண்ணும்போது உங்களுக்கு சல்ஃபரிக் ஆசிட் கிடைச்சிரும். ஸோ H2S2O7 நீங்க வாட்டரை வச்சு டைலூட் பண்ணும்போது உங்களுக்கு சல்ஃபரிக் ஆசிட் 2 சல்ஃபரிக் ஆசிட் கிடைக்கும். To maximize the yield, the plant is operated at 2 bar pressure and 720 Kelvin. உங்களுக்கு நிறைய வந்து ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா நம்ம பிளான்ட்டை வந்து 2 பார் அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லையும் 720 கெல்வின்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நிறைய சல்ஃபரிக் ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The sulfuric acid obtained in this process is over 96% pure.